Welcome to our channel SaKarasaathamum Vadakarium. நம்ம சேனலில் ரெகுலராக குக் வித் கோமாலியில் வர ரெசிபீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்னைக்கு ஸ்ருதிகா அவங்க பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இந்த மாதிரி ஒரு அல்வா நான் ட்ரை பண்ணதே இல்லை. அண்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துட்டு குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே இந்த கிழங்கையும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு விசில் விட்டாலே நம்ம கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ வேக வச்ச கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. கட்டிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளோட அல்வா நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை நான் சீவி வச்சுருக்கேன். அதை இந்த பேனில் சேர்த்துக்கிறேன். என்னோடய கிழங்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, அதனால நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுடைய கிழங்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 1/4 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி 5 நிமிஷம் கொதித்த உடனே தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம வேக வச்சுருந்த அந்த சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெய்யில் இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கும் போது உங்களோட அல்வாவோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம வெல்லம் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல வடிகட்டி, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி வரும். அதனால தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே உங்களுக்கு அந்த அல்வாவோட ஒட்டாமல் வரும்ல, அந்த மாதிரி வருது. இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்வா செய்யும்போது எப்பயுமே கையை எடுக்கக்கூடாது. கையை எடுத்திங்கன்னா உடனே அடிப்பிடிச்சிரும். இதே மாதிரி இன்னொரு 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைம் நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக நெய் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரத்துலலாம் அந்த நெய்யெல்லாம் நல்லா அல்வா விட்டு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் உங்களோட அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் சக்கரசாதமும் வடகரியும்.